ஃப்ளாப் ஆனால் கூட பரவாயில்ல. ஆனால் அவருடைய படம் இதில் ஒரு சில சச்சின், நான் சொல்கிறேன் பாருங்கள், சச்சின், மதுரை, ஆதி இதெல்லாம் ஃப்ளாப்புனாலும் பட் ஆனால் அப்போ அந்த இதுவை எடுத்து பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே 100 நாள் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சரியான நெகட்டிவ் விமர்சனம். நெகட்டிவ் விமர்சனம் மட்டும் இல்லை, அப்போல்லாம் யூடியூப் கூட கிடையாது. ஆனால் அவ்வளோ ட்ரோல், அவ்வளோ விமர்சனம், எங்கே பார்த்தாலும் விமர்சனம் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் விமர்சனம் தான் அதிகமாக இருக்கும். விஜய் பற்றி ரொம்ப நெகட்டிவ் விமர்சனம் அதிகமாக இருக்கும். அப்போது இது ஓகே. அப்போது அதுக்கப்புறம் அவரோட படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 6-7 படத்துக்கு மேலே ஃப்ளாப் தான். எந்த படமும் ஓடலை. அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் வந்து ஒரு காவலன் படம் டீசெண்டான படமாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி தளபதி அப்படின்ற ஒரு படம், அப்படி இப்படி கொஞ்சம் பெருசாலாம் எந்த படமும் ஓடலை. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு படம், துப்பாக்கின்ற ஒரு படம். இந்த படம் தான் வந்து பெரிய ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஆகுது. அதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட எங்கேயுமே அவரோட இது வந்து வேல்யூ குறையவே இல்லை. அவரோட மார்க்கெட் வேல்யூ சரி, அவரோட ஹீரோயிசம் சரி, அவரோடைய ஸ்டார் வேல்யூ எங்கேயுமே குறையில. அடித்து தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டார். இப்போது விஜயை பற்றி இன்னொன்று நான் ஃபஸ்ட்டு சொல்ல வந்தது, அதை சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் வந்து இறக்கத்தை சந்திக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் விமர்சனத்தை சந்திக்கிறாரோ, அந்த இடத்துலாம் வந்து ஒரு பெரிய வேரியேஷன், பெரிய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்டுன்றதில் ஹிட்டு 2வது அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லு, அவருடைய பர்ஃபார்மன்ஸை மாற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி வீசுது, பிரகாசமாக போகுது. அது துப்பாக்கின்னு ஒரு படம் வருது. அவரோட ஆக்டிங்கு, டான்ஸு, டைலாகு, சீன்ஸு, ஹியூமரு எல்லாம் பட்டையை கிளப்புது படம். அவ்வளோ ஒரு இதுதான் விஜயோட துப்பாக்கிக்கு முன் துப்பாக்கிக்கு பின்னுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் படம் ஓடுது ஓடலை, படம் ஹிட்டு இல்லை, கதை ஸ்டோரி நல்லா இருக்குது இல்லை. ஆனால் விஜயை பற்றி விமர்சனம் இது வரைக்கும் மோசமாக வந்ததில்லை. எப்படி வந்து சாதிச்சிருக்காரு பாருங்கள். அப்படியே ஒரு இதுவே ஒரு சிலர் வைத்தறிச்சல் வேணால் சொல்லலாமே தவிர, அந்த படத்துலேருந்து இது வரைக்கும் அவரை யாரும் வந்து கிரிட்டிசிசம் பண்ணதில்லை. கலாய்க்கிற மாதிரி, ட்ரோல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தவிர அவரோட டேலண்ட்டு, அவரோட ஸ்கில்ஸை யாரும் சாதாரணமாக கடந்து வந்துட முடியாது. இந்த இதுவில் தான் எனக்கு விஜய் பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக, எந்த துறையிலையோ எந்த இதுவோ என்ன பண்ணுறோமோ, இவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ எங்கே இருந்த அவர் இன்றைக்கி எப்படி இருக்கிறார், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்டர், ஒரு விஜய் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் யாராக வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். எவ்வளோ விமர்சனத்தை தாங்கி இன்றைக்கி எந்த அளவுக்கு